பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி. அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஜெயம். நான் செய்கிற காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயம் வேண்டும், எனக்கு ஒரு வெற்றி வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மனுஷனுமே தான் செய்ய விரும்புகிறதான காரியத்தில் ஜெயத்தை விரும்புகிற மனுஷர்கள் இருக்கிறார்கள். ஜெயத்தை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெயம் மனுஷர்கள் நமக்கு கொடுக்க முடியுமா என்று சொன்னால் முடியாது. இந்த ஜெயம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நமக்கு 2 காரியங்கள் வேண்டும். ஒன்று, ஆயத்தம் நமக்கு வேண்டும். 2வது, கர்த்தருடைய துணை வேண்டும். அன்பார்ந்த பிள்ளை, வெறும் ஆயத்தம் மட்டும் இருந்தால் ஜெயம் கிடைத்து விடாது. முக்கியமானது என்னன்னு கேட்டால், கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுக்க கர்த்தராலே மட்டும்தான் முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கோலியாத்தை ஜெயிக்க யாராலும் முடியவில்லை. சவுல் ராஜா சொல்லுகிறார், சவுல் ராஜாவை குறித்து வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் அவன் தோலுக்கு கீழா இருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாயிருந்தான் என்று சொல்லி. அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான சவுலால கூட கோலியாத்தை ஜெயிக்க முடியவில்லை. முழு இஸ்ரவேலின் சேனை கோலியாத்தை பார்த்து நடுங்குகிறார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆனால் அவர்களால் ஜெயம் எடுக்க முடியவில்லை. அவன் சவால் விட்டு கொண்டிருக்கிறான். உங்களை யாருக்கு தைரியம் இருக்கு வாங்க என்று சொல்லி சவால் விட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் யாருமே அவனை ஜெயிக்க முடியவில்லை. அன்பான பிள்ளைகளே, கடைசியில் அன்பான பிள்ளைகளே, கர்த்தருடைய துணையோடு கூட வாழுகிற ஒரு மனுஷன், கர்த்தரை சார்ந்து வாழுகிற ஒரு மனுஷன் ஆகிய தாவீதை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார்? அற்புத விதமாக கோலியாத்தை முறியடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அன்பான பிள்ளைகளே, இந்த விஷயத்துல நாம் அறிந்து கொள்ள முடியும், ஜெயத்தை எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாது, கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த தாவீது சொல்லுகிறார், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு என்னிடத்துல வருகிறாய், நானோ கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் கர்த்தருடைய நாமத்தினாலே கோலியாத்தோட யுத்தத்திற்கு போனார். கிட்டத்தட்ட 40 நாட்கள் அந்த யுத்தம் நீண்டு கொண்டிருந்தது. கோலியாத்தை தாவீது கர்த்தருடைய துணையோடு கூட முறியடித்தார். அவன் சொல்லுகிறான், இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பான்னு சொல்லி. யாருமே நினைக்கல இவன் அநியாயமா வந்துட்டு அடிபட்டு மறிக்க போகிறான்னு சொல்லி தான் எல்லாம் நினைச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சில நிமிஷங்களிலே கோலியாத்தை தாவீது அற்புதமாய் கொண்டு போட்டான். காரணம் என்ன? கர்த்தருடைய துணை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கோலியாத்தின் மீது தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாய் சவால் விட்டு கொண்டிருக்கிறதான உங்கள் சத்துருக்கள் மீது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு மலையை போல கோலியாத்தை போல உங்களுக்கு முன்பாக இருக்கிறதோ எல்லாவற்றின் மீதும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது நாம் எதையெல்லாம் பார்த்து மலைத்து போய் நிற்கிறோமோ எல்லாவற்றிலையும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். இதுவரைக்கும் கோலியாத்துக்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு கோலியாத்தை போல இருக்கலாம். மனுஷர்கள் உங்களுக்கு கோலியாத்தை போல உங்களுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கோலியாத்தின் மீது ஜெயத்தை கொடுப்பேன். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, மற்றவர்களோடும் தங்களுடைய சொந்த பலத்தை சார்ந்து கொண்டு போனார்கள். ஆண்டவரே, கோலியாத்தை முறியடிக்க முடியவில்லை. ஆனால் தாவீதோ உம்மை சார்ந்து கொண்டு போனான். ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு ஆண்டவரே ஜெயத்தை கொடுத்தீர். அப்பா, எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்மை சார்ந்து கொண்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் போக ஆண்டவரேப்பா நாங்கள் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்யும். நம்முடைய பிள்ளைகள் எதுகெல்லாம் ஆண்டவரை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் துணையிருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.